ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐம் பிரித்தி சேது. இது வரைக்கும் பிரித்தி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருப்பரங்குன்றத்தில் நமக்கு தெரியும், கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த திமுக கேடுகட்ட திமுக அரசு என்ன செஞ்சதுன்னா, முஸ்லீம்கள் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது முஸ்லீம்கள் எந்தவித எதிர்ப்புமே இதுக்கு தெரிவிக்கலை. அவங்க எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாதப்போ இவங்க முஸ்லீம்களோட சிறுபான்மையோட ஓட்டை வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன செஞ்சாங்க, ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சுவாமிநாதன் அந்த நீதி அரசர் என்ன செஞ்சார், தாராளமாக ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கினார். உடனே சபாநாயகர் அப்பாவிட்ட சொல்லி எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தாங்க. அதாவது தீராத ஒரு பழி இருக்கிற ஒரு நீதிபதிக்கு தான் இது மாதிரி ஊழல் செஞ்சவருக்கு தான் இந்த மாதிரி மனு கொடுக்கணும். ஆனால் அவரை ஒரு அற்புதமான ஒரு ஆள், அவரை போய் தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க, இது போல் செய்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இது போல் செஞ்சால் நமக்கு முஸ்லீம்கள் ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. முஸ்லீம்கள் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்க உங்களுடைய இந்து மதம் நீங்கள் செய்யுங்கிற மாதிரி அவங்க சும்மா தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சையை இப்போ இது உருவாக்கி என்ன செய்கிறாங்க, நாங்கள் மேல்முறையீடு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், இதை கொண்டு போய் அங்கே வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த இந்துக்கள் மேலே இவ்வளவு வெறுப்புங்கிறது நமக்கு தெரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. இந்துக்கள் ஓட்டு வேணும், ஆனால் இந்துக்கள் கும்பிடுற சாமியை கேவலப்படுத்தணும். இதுதான் இவங்க திராவிட பாரம்பரியத்தோட வேலை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, திமுக ஒரு நாளும் இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை, அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் நாம் இந்த கேடுகட்ட திமுகவுக்கு இந்த இந்துக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படி செய்யணுமோ அப்படி இவங்களை ஒழிச்சு கட்டுனா மட்டும்தான் இந்த திமுக தலை தூக்காது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் திமுக வரவிடாத அளவுக்கு நம்ம செய்யணும். அதுக்கு நல்ல ஒரு கூட்டணி சேரணும். பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்துருக்குது. அது மட்டும் போதுமாங்கிறது எனக்கு புரியல. டிடி தினகரனும் இன்றைக்கி நான் சேர்ந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸும் சேர்ந்துருக்கிறாரு. அதனால் சின்ன சின்ன கூட்டணிகளுக்கு கூட அரவணைச்சு சேர்த்து இந்த கேடுகட்ட திமுகவை திரும்ப ஆட்சிக்கு வரவிடாமல் செய்யணும். வரவிட மாட்டாங்க, தெரிஞ்சது தான். இருந்தாலும் எப்படியெல்லாம் கள்ள ஓட்டு போடலாம், எப்படியெல்லாம் பணம் கொடுத்து மக்களை தம்பக்கம் இழுக்கலாங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இவங்க கையாளுவாங்க. அதாவது அவங்களுக்கு அற்புதம், நமக்கு ஒரு கேடுகட்ட செயல். போன தடவை கூட என்ன செஞ்சாங்க, 10 வருஷமாக அதிமுக வந்துடுச்சு, ஒரு சேஞ்ச் ஆகட்டும், இவங்களையும் தான் வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சாங்க, ஓட்டு போட்டு இவங்களை ஆட்சியில் அமர்த்தினாங்க. ஆனால் ஓட்டு ஆட்சியில் உக்காந்த அடுத்த வாரமே என்ன செஞ்சாங்க, ஏகப்பட்ட கோவில்களை இடித்தாங்க. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்த கோவிலை அடித்தாங்க. புதுசாக ஒரு கேளம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இருந்தது இல்லையா, அதில் இருந்த பிள்ளையார் கோயிலை இடித்தாங்க. அதில் ஒரு சுகம் இவங்களுக்கு இந்த சொரிசரங்கு வந்தவன் சொரிஞ்சால் ஒரு சுகம் இல்லை, அது மாதிரி இந்த இந்துக்களுக்கு கண்டாலே இவங்களுக்கு ஒரு சுகம்தான். அதனால் இவங்க இப்படி தான் அவங்க கஷ்டப்படுறதை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம். ஆனால் அவன் பொண்டாட்டி கோயிலாக போக அதை தடுக்கிறதுக்கு வக்கு இல்லாத இந்த ஸ்டாலின் அரசுக்கு, இந்த ஸ்டாலினுக்கு இந்துக்களை கண்டால் வயிறு எரியுது. எப்போ பாரு இப்படி தான் இந்துக்களை கீழ்த்தரமாக நடத்துவார். முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் நான் இப்போ அவருக்கு மரியாதை கொடுக்குறேன், இல்லைன்னா நான் என்னெல்லாமோ சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு கேடுகட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக டெபாசிட் கூட கிடைக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓட்டு போடும்போது நீங்கள் தயவுசெய்து என்ன செய்கிறீங்க,
இந்த கோவிலெல்லாம் இடித்ததெல்லாம் மனசுக்குள்ளே வரவழைங்க. ஓட்டு பக்கம் போடவே போடாதீங்க. வேறு யாருக்கு வேணாலும் போடுங்க. இந்த கேடுகட்ட திமுகவுக்கும் அவங்க கூட்டணிக்கும் தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.